தமிழர்களுக்கு வணக்கம். தமிழ் தேசிய உண்மையான தமிழ் தேசியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சீமான் நமதில் உங்கள் சீமான் அண்ணா அரசாயிருக்காங்க. ஏதோ ஒரு போராட்டம், என்ன போராட்டம்ன்ட்டு எனக்கு சத்தியமாக தெரியல. ஏதோ ஒரு போராட்டம் தான். அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் போய் என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க, நானும் சிஎம் தான்ட்டு இருந்த மாதிரி போயிருக்காரு அண்ணன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் லூசுங்காங்க. நாங்கள் டிவிக்கே தற்கொதி இல்லை, சீமான் தான் தற்கொறிங்காங்க. நீங்கள் என்னன்னு பார்த்து சொல்லுங்கள். சரி, ஓகே. அடுத்த நியூஸுக்கு போகலாம். நியூஸ் இல்லை, அடுத்து சீமான் தொம்பி சாட்டை சொல்கிறார். 4 படம் நடித்தா சிஎம் ஆயிடலாம்னு இருக்காங்க. இதில் யார் தாக்கப்பட்டாருன்னு தெரியல. விஜய் தாக்கப்பட்டாரா, இல்லாட்டி முதலமைச்சர் உதயநிதி தாக்கப்பட்டார். அவர் தான் 4 படம் நடிச்சிட்டு சிஎம் ஆயிருக்காரு. அவரை நீங்கள் பகிக்காங்க. அவங்களுக்கு தானே நீங்கள் காசு வாங்கிட்டு சொம்பு தட்டுறீங்க. அதனால் அவங்கள பகிக்க வேண்டாம். கமெண்டில் கழுவி ஊற்ற வேண்டாம். ஊற்றினாலும் சந்தோஷம். கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் என்ஜாய். சீமானை நான் அரெஸ்ட் பண்ணுறதுனால உப்புக்கு சப்புன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டாங்க. அதான் உண்மை. எங்கள் அண்ணன் 4 படம் நடித்தவர்களில் 50 படத்துக்கும் மேலே நடித்து உச்சத்தில் இருந்து வந்தவர்கள். அடுத்து யார் வந்தால் தமிழ்நாட்டுக்கு சரியான எஜுகேஷனை கொடுக்க முடியும்? இப்போ கவர்மெண்ட் டீச்சர்னால் ரீல்ஸில் கூட பார்த்தேன், அந்த டீச்சருக்கு காலையை தடவி அமுக்கி விட்டுருக்காங்க பச்சை பிள்ளைகள். அதெல்லாம் பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்தவன் தான். இனிமேல் நிறைய பேர் அப்ராடில் கம்யூனிகேஷனே இல்லை. ஒரு இங்கிலீஷ் ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்காங்க. ஹிந்தியும் தேவை தான். என்ன இருந்தாலும் ஹிந்தி எதிர்ப்பு நம்ம எதிர்க்கணும். நம்ம தமிழன் தான். ஆனாலும் பேச வேண்டிய ஆட்கள்கிட்ட அவங்ககிட்ட நம்ம பேசும்போது அவங்க தமிழ் பேச மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இருக்கிறது துபாயில் மோஸ்ட்லி ஹிந்தி தான் பேசுகிறாங்க. அரபுக்காரங்க முதற்கொண்டு ஹிந்தி பேசுகிறாங்க. அதனால ஹிந்தி தேவைப்படுது. நானும் ஹிந்தியை எதிர்க்கேன். ஆனால் ஹிந்தி பேசிக்காக நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இங்கிலீஷ் தேவை. நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஹிந்தி தான் எதுக்கிங்க. இங்கிலீஷ் நல்லா பேச சொல்லித்தாங்க. உங்ககிட்ட ஒன்றும் பெருசாக எங்களை பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக்குங்க, பெரிய இதெல்லாம் ஆக்குங்கன்ட்டு நாங்களாம் அட்லீஸ்ட் சராசரியாக கம்யூனிகேஷன் வேர்ல்டு எங்கே மூலம் இங்கிலீஷ் தான் தேவைப்படுது. இந்த இங்கிலீஷ் நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி பேச சொல்லி கொடுங்க. ஒரு மணி அவேர்னஸ் கொடுங்க. வாழ்க்கையை பற்றி எப்படி இருக்குன்னு அது கொடுங்க. அதே கொடுக்கல, ஒன்றுமே கொடுக்கல. இப்போ உள்ளவங்களுக்காவது யூடியூப் சேனல் இருக்குது, நிறையா இது இருக்குது, அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. நாங்கள் படிக்கும்போதெல்லாம் படித்து முடித்து வாழ்க்கையில் என்ன போகிறோன்ட்டு தெரியாது. அதுவும் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்லாம் ரொம்ப டிப்ளமோ இன்ஜினியரிங்லாம் மெக்கானிக்கல் பசங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் படித்து 10,000 15,000 சம்பளம். இதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்? முன்னாடியே எங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எங்களுக்கு அறிவு இல்லாமல் நாங்கள் நிறையா விஷயம் பண்ணோம். அதெல்லாம் அறிவை கொடுத்துருந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க எவ்வளோ டாப்பில் போயிடுவாங்க. இதெல்லாம் ஹிந்திலாம் படித்து மேலே வந்துடக்கூடாது தான் தலைவன் கருணாநிதி தாத்தா நல்ல வேலையை பார்த்து விட்டார். சரி, ரைட்டு. இத்துடன் முடிகிறது செய்தி. நன்றி, வணக்கம்.